ராமாயணம் என்னும் மணிகாரத்தில் நடுநாயகமாக விளங்குபவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர். சுந்தரகாண்டத்தின் சுந்தர புருஷனான இந்த வாயுபுத்திரன் ஸ்ரீ அனுமான் என்னும் பெயரில் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அஞ்சனையின் மைந்தனாக கலியுகத்தின் பிரத்யட்ச தெய்வமாக அவதரித்தவர். ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபுவின் ஜெயந்தி ஜெயந்திகளுக்கெல்லாம் ஜெயந்தி. அந்த ஜெயந்தியை நாம் கொண்டாடுவதால் நமக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகும். நினைத்த காரியம் கைகூடும், துன்பம் விலகும், குடும்பத்தில் இன்பம் பெருகும். இக்கலியுகத்தில் கெட்ட அம்சங்களை நீக்கி இன்பமயமான வாழ்க்கையை அடையவும் மறுமையில் நல்ல யோகங்களை பெறவும் உள்ள வழிகளுள் தலையானது கடவுளை பூஜிப்பது ஒன்றே என்பது சான்றோர்கள் வாக்கு. எல்லா தெய்வங்களையும் விட ஆஞ்சநேயர் வெகு விரைவில் அருள் புரிவார் என்பது பலருடைய அனுபவம். அஞ்சனையின் மகனாக அவதரித்த அனுமன் உடல் வலிமையிலும் துணிவிலும் நிகரற்றவர். இவரே பராக்கிரமம், புத்தி, பணிவு, துணிவு இவை யாவும் பூரணமாய் பெற்றவர். இவரை வணங்குவதால் நமக்கு தன்னம்பிக்கை, பயமின்மை, மன வலிமை, துணிவு, உடல் வலிமை, தெளிந்த அறிவுடைமை போன்றவை கிட்டும். இவருக்கு பல்வேறு கோலங்கள் உண்டு. கூப்பிய கரங்களுடன் நின்ற கோலம், தூக்கிய கரங்களுடன் நின்ற கோலம், சஞ்சீவ மலையை ஒரு கையால் சுமந்து வேகமாய் பறந்து வரும் கோலம், பக்த கோலம், யோக கோலம், படைக்கல ஆயுதங்களை தாங்கும் கோலம், அபயக்கரம் காட்டி அருள்பாலிக்கும் கோலம், ராமர் பட்டாபிஷேகத்தை பார்க்கும் ஸ்ரீராம பக்த அனுமன் கோலம் என இப்படி பல்வகை கோலங்களை கொண்டிருப்பவர் நம் ஜெய் ஹனுமான். 14 லோகங்களிலும் வியாபிக்கும் அனுமன் நரசிம்மர் முகம், கருடாழ்வர் முகம், வராகர் முகம், அயக்ரீவர் முகம், ஆஞ்சநேயர் முகம் என பஞ்சமுக ஆஞ்சநேயராக விளங்குகிறார். இவர் வாயு பகவானின் மைந்தன் என்பதால் வாயுபுத்திரன் எனவும், எல்லோருக்கும் பிரியமானவர் என்பதால் மகாவிஷ்டன் எனவும், ராமனுக்கு பிரியமானவர் என்பதால் ராமேஷ்டன் எனவும், அர்ஜுனனுக்கு பிரியமானவர் என்பதால் பல்குணஸ்கா என்றும், சொல்லின் செல்வர் என்பதாலும், அஞ்சனாபுத்திரன் என்பதாலும் அனுமன் எனவும், தேவர்களின் அபார சக்தியினால் வரங்களை பெற்றதால் மகாவீர் எனவும், ஆசைகளை அடக்கி ஆளும் பெரும் ஞானியாக விளங்கியதால் ஜிதேந்திரன் எனவும், தான் விரும்பிய எந்த வடிவத்தையும் எந்த நேரத்திலும் எடுத்து காட்டும் அபூர்வ சக்தி பெற்றதால் காமரூபன் எனவும் போற்றப்படுகின்றார். பிரம்மன் இவருக்கு விஸ்வரூபம் எடுக்கும் சக்தியையும், தேவேந்திரன் இந்திர அஸ்திரத்தால் பாதிக்காத வல்லமையையும், வருண பகவான் நீரினாலும் வருண அஸ்திரத்தாலும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத சக்தியையும், சூரிய பகவான் தனது ஒளியில் ஒரு பகுதியையும், யம தர்ம சிரஞ்சீவி தன்மையையும், விஸ்வகர்மா தன் குண்டலங்களையும், குபேரன் அனுமனுக்கு எந்த யுத்தத்திலும் தோல்வி ஏற்படாத விஜயசக்தி வரத்தையும் அளித்திருக்கின்றார். இவர் சூரியனை சிவந்த பழமென நினைத்து அதனை கைப்பற்ற சூரிய மண்டலத்தை நோக்கி பறந்து சென்றார். அப்போது இதனை கண்ட இந்திரன் இது அனுமனுக்கும் தீங்கு, உலகத்திற்கும் தீங்கு என்று அறிந்து தன் கையில் இருந்த வஜ்ராயுத்தை அனுமன் மீது வீசினார். அது அனுமனின் தாடையில் பட்டு தாக்கியதால் அவருடைய தாடை வற்றிய தோற்றம் அளித்தது. அன்று முதல் அனுமன் என்ற பெயர் உண்டாயிற்றாம். அனுமன் என்றால் வற்றிய கண்ணமுடையவன் என்று பொருள். அனுமனின் தாயார் அஞ்சனை என்கின்ற அஞ்சனாதேவி, தந்தை வாயு பகவான், குரு சூரிய பகவான். இவர் பிறந்த மாதம் மார்கழி, கோத்திரம் கௌண்டின்ய கோத்திரம், நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இது தென்னாட்டு மரபுப்படி. இலங்கையில் அமிர்தகலி என்ற கிராமத்தில் தீர்த்தம் ஒன்று ஆஞ்சநேயருக்கு இருக்கிறது. இங்கு இவருக்கு உருவமில்லை. இவர் தாகத்திற்கு தண்ணீர் அருந்திய தீர்த்தம் உள்ள இடமே இங்கு கோவிலாக உள்ளது. ராவணனை சேர்ந்தோர் இவரது வாளிற்கு வைத்த நெருப்பை இந்த தடாகத்தில் அணைத்ததாக வரலாறு. ஆஞ்சநேயரை ராமநாமத்தால் சேவிப்பதோடு வடைமாலை சாற்றி, வெற்றிலை மாலை அணிவித்து, வெண்ணெய் சாற்றி ஆராதிக்க வேண்டும். வாளில் குங்குமம் போட்டு வைத்து தியானிப்பதும் பூஜிக்கலாம். அவல், சர்க்கரை, தேன், பானகம், நீர், மோர், கதளிப்பழம், கடலை முதலிய நிவேதன பொருட்களை ஆஞ்சநேயர் விரும்பி உண்டு அகமழ்வர். போர்க்களத்திலே வெற்றி கொடி நாட்டியவர் அனுமார். அதனால் அவருக்கு கொடியிலே வளரும் வெற்றிலையை மாலையாக போடுகிறார்கள். ஸ்ரீராமருக்கு கொடியாக நின்ற மாருதி பாரத போரில் அர்ஜுனனின் ரதத்திற்கு வெற்றி கொடியாக இருந்தவர்.
அர்ஜுனனுக்கு கண்ணன் செய்த கீதோபதேசத்தை தமது செவிகளில் கேட்டு ஆனந்தித்து அர்ஜுனனுக்கு வெற்றியை தேடிக் கொடுத்த வீர திருமகன் ஆஞ்சநேயர். அவருக்கு வெற்றிலை மாலை போடுவதுதானே முறை. இப்பழக்கம் ஆந்திர பிரதேசத்தில் அதிகம் உள்ளது. அசோகவனத்தில் சீதாதேவியார் வெற்றிலை கொடியிலிருந்து வெற்றிலையை கிள்ளி அவரது சிரசில் போட்டு சிரஞ்சீவியாக இருப்பாயாக என்று வாழ்த்தினாராம். ஸ்ரீராமநாமத்தினுள் இருப்பவர் மாருதி. வெண்ணெய் எப்படி உருகுகின்றதோ அதுபோல் நமது ஸ்ரீராம நாம ஜபத்தால் அவர் உள்ளம் உருகுகிறார். நமக்கு உன்னத மார்க்கத்தை காட்டி அருளுகின்றார். தவிர வெண்ணெய் எவ்வளவு குளிர்ச்சி பொருந்தியதோ அதேபோல் போர்க்களத்தில் ஆஞ்சநேயர் பாறைகளையும் மலைகளையும் பெயர்த்து எடுத்து போர் செய்தார். அவரது திருமேனிக்கு குளிர்ச்சி ஏற்படுத்துவதற்காகவே வெண்ணெய் சாத்தி வழிபடுகிறோம். அவரது திருமார்பிலே வெண்ணெய் சாத்துவதால் ஸ்ரீராமரின் திருவடிகளுக்கு வெண்ணெய் சாத்துவது போலாகும். அனுமனுக்கு வாலில்தான் சக்தி அதிகம். அசோகவனத்தில் சீதாதேவி வெற்றிலை சாறினால் அனுமனின் திருவுருவத்தை எழுதி தினமும் அவரது வாலிற்கு செம்மண்ணை குழைத்து பொட்டு வைத்து பூஜித்து தமக்கு வெற்றியை தேடிக்கொண்டது போல் நம்பிக்கையுடன் செய்கின்ற எந்த காரியத்திற்கும் வெற்றி நிச்சயம். விஷ்ணு அலங்கார பிரிய, சிவன் அபிஷேக பிரிய, சூரியன் நமஸ்கார பிரியர் என்பது போல் நம் ஆஞ்சநேயர் சோஸ்திர பிரியர் ஆவார். பஜனையை பிள்ளையாரில் தொடங்கி ஆஞ்சநேயரில் முடிப்பது மரபு. காரணம், இந்து மதத்தில் இந்த இரண்டு தெய்வங்களும் முக்கியத்துவமும் தனி சக்தியும் நிறைந்தவர்களாக காணப்படுவதே. இவர்கள் இருவருக்குமே ஒற்றுமைகள் உண்டு. இருவருமே பிரம்மச்சாரிகள். இருவரும் விலங்கின வடிவம் கொண்டவர்கள். விநாயகர் ஆதி என்றால் ஆஞ்சநேயர் அந்தம். இவர்கள் இருவரும் சைவம் வைணவம் இணைந்த தத்துவத்தின் மூர்த்திகள் ஆவார்கள். ஆஞ்சநேயருக்கு சனி செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்வது மிகவும் உகந்தது. 7.5 நாட்டு சனிக்காலம், அஷ்டமத்து சனிக்காலம் அனுபவிப்பவர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் துன்பங்கள் அணுகவே அணுகாது. இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் உள்ள பக்தர்கள் அனைவரும் இவரை வழிபட்டு வருவதே இதற்கு சான்று. ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய் ஜெயராம்.